ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்போவுமே கன்ஃபியூஷனாக இருக்கீங்க. ப்ரீவியஸாக வந்து 2017 அண்ட் 17 வந்து எப்படி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்பவும் பண்ணுறாங்க. உரைநடை, இலக்கணம், இலக்கியம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் நிறைய பேர் வந்து இதில் வந்து நிறைய பேர் சாட்டிஸ்ஃபைட் இல்லாமல் எக்ஸாம்ஸ் படிக்கிறாங்க. கான்ஃபிடென்ஸே இல்லை, தமிழ் படித்த ஃபீலே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. சில பேர் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிவே கிளிக் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது போகலாமா அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க எதுக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணுமோ அதை கொடுக்காத பேசுங்க படிக்கிறதுனால தான் வந்து இந்த ப்ராப்ளம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு சொல்யூஷன் இருக்குது. ஆல்டர்னேட்டாக வந்துட்டு குரூப் 4 அண்ட் குரூப் 2வோட டாபிக்ஸ் வந்துட்டு இந்த கொஸ்டினோட டாபிக்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் கூட உங்களால் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 4 கொஸ்டின்ஸை வந்து அனலைஸ் பண்ணி அதனோட டாபிக்ஸை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிடிஎஃபாக வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நம்ம செக் பண்ணுவோம். அது போக வந்துட்டு அந்த ஒரிஜினல் குரூப் 4 அண்ட் குரூப் 2 கொஸ்டின்ஸை வந்துட்டு நம்ம எப்படி அந்த கொஸ்டினை வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதும், எப்படி கொஸ்டின் வந்து புக்கிலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் அந்த கொஸ்டின் நம்ம எப்படி அதை அப்ரோச் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இதுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஒரு சிங்கிள் பார்ட் வீடியோவாக கொடுக்க முடியாது. ஒவ்வொரு வீடியோவும் வந்துட்டு, அதாவது குரூப் 2 அண்ட் குரூப் 4 ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 பார்ட் வீடியோவாக தர மாதிரி ஒரு பிளான் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிப்பேர் இது ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தமிழ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு தமிழில் வந்துட்டு கான்ஃபிடென்ட் இல்லாதவங்க, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியாதவங்க வந்துட்டு இந்த டாபிக்ஸை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாமல் உங்களால் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான கொஸ்டின்ஸோட டாபிக்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து நான் அனலைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கொஸ்டின் வந்து குரூப் 4லேருந்து கேட்ட டாபிக்ஸோட இதை வந்துட்டு நான் எழுதியிருக்கனால இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் கூட உங்களால் வந்து ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். குரூப் 4ல் வந்து என்ன டாபிக் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஒவ்வொரு கொஸ்டினும் என்ன டாப்பிக்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இனி வந்துட்டு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்லேருந்து என்ன கேட்டிருக்காங்க, அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஸ்டின் பார்ப்போம். இது குரூப் 4 கொஸ்டின். இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பிழையான தொடரை கண்டறிகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். இதில் வந்து 3வது ஆப்ஷன் வந்து காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து மயங்கொலி சொற்களில் வருது. அந்த மயங்கொலி எழுத்துக்கள் இருக்குங்களா, மயங்கொலி எழுத்துக்கள் வந்து இந்த 8 எழுத்துக்கள் இருக்குங்களா, 2 சொல்லினா, இந்த 3 சொல்லினா, இந்த நா, தென் வந்து லகரத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பொது லகரம், வகர லகரம், சிறப்பு லகரம், அதுபோக வந்துட்டு வல்லினர் அகரம், இடையினர் அகரம். இந்த 8 எழுத்துக்கள் தான் வந்துட்டு நமக்கு வந்து மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இந்த மயங்கொலி எழுத்துக்கள் பேஸ் பண்ணி வந்துட்டு நமக்கு கொஸ்டின் வந்து குழப்பமாக கொடுப்பாங்க. இதை வந்து இது ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் இருந்த கொஸ்டின் அப்படிங்கிறனால வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இது சம்மந்தமாக கொஸ்டின் வரும், நீங்கள் அது வந்து கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு இந்த காலைக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா காலை மாடை குறிக்கும். இதுவே வந்து காலை பொழுதை குறிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மனமுங்கிறத தவறாக கொடுத்துருக்காங்க. இந்த மனமுங்கிறது நம்மளுடைய மனதை குறிக்கும். இந்த மனம் அப்படிங்கிறது மல்லிகையோட மனத்தை குறிக்கும். இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி ஸ்கூல் புக் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஃபஸ்ட்டு ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டினாக இருக்குது. 2வது கொஸ்டின் வந்துட்டு இது வந்து பெயர் சொல் வகையை சேர்ந்தது. இதில் பாருங்கள், சினை பெயர், இடப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு இருக்கிறது பாருங்கள், அழிந்தது தீமை, அற்றது பிறப்பு, நல்லது கை, குளிர்ந்தது நிலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 3வது ஆப்ஷன் வந்து கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் பாருங்கள். 3வது ஆப்ஷன் கை அப்படிங்கிறது சினை பெயர். இதை நீங்கள் பொறுத்துனீங்கன்னா அப்படின்னா சிக்கு வந்து 1 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, 1 அப்படிங்கிறது. அதனால் வந்துட்டு இதை பொருத்திட்டு நம்ம அடுத்த ஆப்ஷன் போயிடலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் வந்தாலும் நமக்கும் ஸ்கோரிங் ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த செற்றம் அப்படிங்கிற சொல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த
இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மயங்கொலி பிழைன்னு சொல்லியிருக்கேன், 2வது வந்து பெயர்ச்சொல் வகை, 3வது வந்து சொற்பொருள், அதுக்கு எதிர்ச்சொல் கூட கேட்கலாம், 4வது வந்து எச்ச வகை, 5 வந்து வினையாளனின் பெயர் கொடுத்துருக்காங்க, 6 வந்து வினைமுற்று. இதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ 3வது கொஸ்டின் வந்து செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக அப்படின்ட்டுருக்காங்க. நமக்கு செற்றம் அப்படின்னா அது பகைமை அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு வந்து எதிர்ச்சொல் அப்படின்னா கேண்மை, கேண்மை அப்படின்னா நட்பு. இந்த செற்றம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எங்கே வேணால் கேள்விப்பட்டிருக்கலாம், திருக்குறளில் படிச்சிருக்கலாம், வேறு ஏதாவதுலாம் பார்த்துருக்கலாம், மணிமேகலை கூட இருக்குது, அது மணிமேகலை கூட படிச்சிருப்பீங்க. ஒட்டிய சமயத்து உருப்பொருள்வாதிகள் பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் பற்றா மக்கள் தம்முடன் ஆயினும் செற்றமும் கலாமும் செய்யாத அகலமின் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு சொல்லை வந்து கேள்விப்படும் போது அது எங்கே படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஞாபகம் வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், பாடும் பாடல் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு காலத்தை பேஸ் பண்ணி கொடுத்ததுனால இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த பெயரச்ச வகையிலே வந்து உங்களுக்கு வந்து பெயரெச்சம் வினையெச்சம் வந்து ரெண்டு வகையாக பிரிப்போம். அது வந்துட்டு தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம்னு பிரிப்போம். அதுதான் வந்து உங்களுக்கு தெரிநிலை அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு செய்பவன், கருவி, நிலம், காலம், செய்பொருள் அது 6ஐயும் காட்டுச்சு அப்படின்னா அது வந்து தெரிநிலை பெயரெச்சம் அல்லது தெரிநிலை வினையெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்துட்டு இதில் 6ல் வந்து எதையுமே காட்டாமல், காலத்தை வெளிப்படையாக காட்டாமல், பண்பு, அளவு, வடிவம், சுவை இதில் வந்து இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு பண்பை வந்து நமக்கு குறிப்பால் உணர்த்தி வருவது, நல்ல பையன் இந்த மாதிரி ஒரு இது வந்துச்சு அப்படின்னா நல்லங்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு எந்த ஒரு காலமும் காட்டாது, நல்லங்கிறது ஒரு பண்பு மட்டும்தான். இந்த மாதிரி வரும்போது வந்து அது வந்து குறிப்பு பெயரெச்சம் அந்த மாதிரி வகையில் வரும். மெல்ல நடந்தான் அப்படிங்கிறது வந்து மெல்லங்கிறது வந்து நம்ம காலத்தை காட்டாது, அது வந்து அதனோட மெல்லங்கிறது வந்து அதனோட அந்த ஸ்பீடோட லெவல் பண்பை தான் அது மெதுவாக நடந்தான் அப்படிங்கிறது தான் நமக்கு மீன் பண்ணுது. இந்த மாதிரி வர்றது வந்துட்டு இப்போ வினையெச்ச வகையில் வரும். அடுத்தது வந்து நட என்னும் வேர்ச்சொல்லின் உயர்திணை வினையாளனின் பெயரை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், கொஸ்டினில் கேட்குறது வந்து உயர்திணை வினையாளனின் பெயர் கேட்குறாங்க. ஆப்ஷனில் வந்து இன்கேஸ் வந்து அவங்க அக்ரிணை வினையாளனின் பெயர் கொடுத்தா நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஸ்டினை வந்து நல்லா ஒரு மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த வினையாளனின் பெயர் அப்படின்னா அந்த வினையை செய்யக்கூடியவரை வந்துட்டு நமக்கு மென்ஷன் பண்ணுறது தான் வினையாளனின் பெயர் அப்படிம்போம். வினைங்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது படர்க்கை. இது வினையாளனின் பெயருங்கிறது வந்து உங்களுக்கு வந்து முக்காலத்துலேயும் வரும், 3 இடத்துலையும் வரும். தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படிங்கிற 3 இடத்துலையும் வரும். இப்போ வந்துட்டு தன்மை அப்படின்னு சொன்னால் தன்மையில் வந்துட்டு ஒருமை, பன்மை அது 2 விதமாக வரும். அதாவது சென்றேமை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருமை பன்மையில் வரும். சென்றேனை அப்படின்னா அதில் வந்து தன்மையில் ஒருமை, சென்றேமை அப்படின்னா தன்மையிலே பன்மை. முன்னிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்றாயை கண்டேன் அப்படின்னா அதாவது வந்து அது ஒருமையாக வரும். சென்றீரை அப்படின்னு சென்றீரை கண்டேன் அப்படின்னா அது வந்து பன்மையாக சொல்லுவோம். படற்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்றவனை கண்டேன் அப்படின்னா அது படற்கையில் சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து இது வந்து காலத்தை பேஸ் பண்ணியும் வரும், உங்களுக்கு வந்துட்டு இடத்தை பேஸ் பண்ணியும் வரும். இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்த கொஷின், வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வை அப்படிங்கிற வேர்ச்சொல்லுக்கு வந்துட்டு ஏவல் வினைமுற்று வைத்தால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வைத்தால்னு சொல்லி ஏன் கொடுத்தாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் இது எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், தெரிஞ்சால் சொல்கிறேன். அடுத்த கொஷின், 7வது கொஷின் வந்துட்டு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். காரணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் சம்மந்தமாக நமக்கு புக்கில் ஆல்ரெடி இருக்குது டாபிக்ஸு. இது ஃபஸ்ட்டு வந்து கூற்று கொடுத்துருக்கிறது கரெக்டாக இருக்குது. இந்த ஏ, ஆ, ஓ, ஏங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினா எழுத்துக்கள். இதை வந்து சுட்டெழுத்துக்களாக சொல்லியிருக்கிறாங்கனால இந்த காரணம் வந்து தவறு. இந்த சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் டாபிக் வந்து கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டினும் பார்த்திங்க அப்படின்னா சுட்டெழுத்துக்கள் பேஸ் பண்ண கொஸ்டின் தான். இதில் அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ, இ, உ அப்படி வந்து உள்ளதுங்கிறாங்க. இது கரெக்டு தான்.
ஆங்கிறது வந்து தொலைவில் இருக்கிறத சுட்டுறது, ஈங்கிறது வந்து அருகில் இருக்கிற வந்து சுட்டுவதற்காக பயன்படுத்தும். அப்படிங்கிறது வந்து அருகில் இருக்கிறதுக்கும் தொலைவில் இருக்கிறதுக்கும் நடுவில் இருக்கிறது வந்துட்டு அப்படிங்கிறத எழுத்தால் வந்து பழங்காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதை யூஸ் பண்ணுறது இல்லை நடைமுறையில். இதை வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்கும், கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. உப்பக்கம், உவன் அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. 9வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருந்தா இணை கேட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இணை எழுத்துக்களில் அதாவது வல்லின எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்களும் ஒன்றுக்கொன்று இணை தான். இடையின எழுத்துக்கள் எல்லாமே ஒரே இனம். இதில் வந்துட்டு உயிரெழுத்துக்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குறில் நெடில் வந்து ஒன்றுக்கொன்று இணை அப்படிம்போம். இதில் வந்து ஐ அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஐங்கிற வந்து எழுத்துக்கு வந்து இணை எழுத்து அப்படின்னா இ. ஔ அப்படிங்கிற எழுத்துக்கு வந்து இணை எழுத்து என்ன அப்படின்னா ஊ. இதை உச்சரிக்கும் போதே உங்களுக்கு ஈங்கிற முடிகிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா உச்சரிக்கும் போது உங்களுக்கு ஊழ முடிகிற மாதிரியே இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இது 2 தான் கரெக்டு. இங்கே வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பொருந்தாத இணை. அடுத்த கொஸ்டின், குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வர்றது வந்து இப்போ வந்து ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு மார்க்கை வந்து லூஸ் பண்ண வச்சிரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கணம், கானம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கணம் அப்படிங்கிறதுக்கு வந்து கூட்டம் அப்படின்னு பொருள். 2வது கானம் அப்படிங்கிறதுக்கு பொன் அப்படிங்கிறதும் பொருளாக இருக்குது. இதுவே வந்துட்டு கணமில் வந்து 2 சுள்ளி நான் வந்தது அப்படின்னா இது வந்து எடையை குறிக்கும், ஒரு பொருளினோட எடையை குறிக்கும். இதுவே வந்துட்டு இந்த கானம் அப்படிங்கிறதுல வந்துட்டு 2 சுள்ளி நான் வந்துச்சு அப்படின்னா இந்த கானம்ங்கிறது பாடலை குறிக்கும். இதிலே பாருங்கள், இந்த கானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து பொன் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த கானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து இந்த கொள்ளு காண துவையல் அப்படிம்போம், அதுக்கு வந்து கொள்ளுன்னு சொல்லுவான். கொள்ளு துவையல் அப்படிங்கிறதும் இதில் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சொல்லுக்கு வந்து பல பொருள்கள் இருக்கும். அதை வந்து நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே மயங்கொலி எழுத்துக்களோட வர்ற சொற்களுக்கும் வந்துட்டு நம்ம பொருள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த கொஸ்டின், இந்த டாபிக்ஸ் வந்து ஆல்ரெடி இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், இணை எழுத்துக்கள், அடுத்து வந்து குறில் நெடில் கொடுத்து சொற்பொருள் மாற்றுவது, அடுத்து வந்து வல்லின மிகுமிடங்கள், மிகா இடங்கள், அடுத்து வந்து சந்திப்பிழை, அகரவரிசை, ஓர் அப்படிங்கிறத வச்சு கொடுக்கறது, அடுத்து மருவு சொற்கள். இது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து இப்போ பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் வந்து தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த வல்லின எழுத்துக்கள் வந்து இப்போ அப்படிங்கிறது வந்துருக்கு. தந்த பலகை அப்படின்னா தான் கொடுத்த பலகை. தந்த பலகை அப்படின்னா தந்தத்தினால் செய்த பலகை அப்படிங்கிற பொருள் வரும். அதாவது வந்து அப்படின்னா வல்லின ஒற்றுகள் வந்து வராமல் இருந்தால் வந்துட்டு நமக்கு ஒரு சில சொற்களில் வந்துட்டு அதுக்கான பொருளே மாறுபடும். மண்வெட்டி கொண்டு வா அப்படிங்கிறது வேறு, மண்வெட்டி கொண்டு வா அப்படிங்கிறது வேறு. இந்த மாதிரி வந்து வல்லின எழுத்துக்கள் வந்து எங்கே வரும் எங்கே வராது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து 9வது 10வது வந்து புத்தகத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க, தமிழ் புத்தகத்தில். அதை பார்த்துக்கோங்க. அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து எங்கே மிகும் எங்கே மிகாது அப்படிங்கிறது வந்து நீங்கள் கரெக்டாக போட முடியும். அடுத்து 12வது கொஸ்டின், சந்திப்பிழையற்ற, இதுவும் வந்து சந்திப்பிழை தான். இதுவும் அதே தான். வல்லின எழுத்துக்கள் வந்து எங்கே மிகும் எங்கே மிகாது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இங்கெல்லாம் வந்து சுற்றுச்சொற்களுக்கு பின் வருமா வராதா அப்படிங்கிறது எல்லாமே அங்கே கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 13வது கொஸ்டின், அகரவரிசை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கொடுத்துருக்காங்க, அகரவரிசைப்படி எழுதணும். இது வந்து பிள்ளை தமிழ் பற்றி கொடுத்துருக்காங்களா, காப்பு செங்கிரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலின்னு கொடுத்துருக்காங்களா, இதை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதனால் பிரச்சனை கிடையாது. இதுவே இப்படி கொஸ்டினில் கொடுத்துருக்கிற அந்த காப்பு செங்கீரை வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக வைக்கும்போது எல்லாருமே இதை வந்து நம்ம லைனாக படிச்சிருப்போம். ஸோ இதை ஃபஸ்ட் ஆப்ஷனாக வைக்கும்போது இது என்ன கொஸ்டின் அப்படிங்கிறதே தெரியாமல் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனை குறிச்சிட்டு வந்துடுவோம். அப்புறம் தான் நமக்கு தெரியும் இது அகரவரிசை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது அப்புறம் தான் பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஸ்டினை வந்து ப்ராப்பராக ரீட் பண்ண பழகிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், ஒரு அணில் மரத்தில் ஏறியது. இது உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். இது கரெக்டு தான். ஓருங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஓருங்கிறது வந்து உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி பயன்படுத்தணும். ஒருங்கிறது வந்துட்டு உயிர்மெய் எழுத்துக்களுக்கு முன்னாடி பயன்படுத்தணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அது சம்மந்தமான கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டின் கிடைச்சா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின், ஊர் பெயர்களின் மறு கேட்டிருக்காங்க. இதை பொறுத்த சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு படிச்சுக்கோங்க.
இந்த மாதிரி கொஷின் வருது அப்படின்னா இதிலெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணி உங்களுக்கு தவறாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ரேங்க் தான் பின்னாடி போகும். அடுத்த கொஷின் இருபொருள் தருக தாரணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்துட்டு பூமி உலகம்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சொல்லுக்கு வந்து என்னென்ன பொருள்கள் இருக்குது, என்னென்ன பொருள் வரும் அப்படிங்கிறத நீங்கள் படிச்சுக்கோங்க. இதுவே ஓரெழுத்து ஒரு மொழின்னு எடுத்திங்கன்னா ஒரே ஒரு எழுத்துக்கு ஏகப்பட்ட பொருள்கள் வரும். முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை ட்ரை பண்ணி மெமரைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த கொஷின் ஒரு பொருள் பன்மொழி. ஒரு பொருள் பன்மொழி அப்படிங்கிறது மெய்மிசை ஞாயிறுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இது சொல் உணர்த்தும் பொருள் தான் கேட்டிருக்காங்க. பொருள் தான் கேட்குறாங்க, எந்த ஒரு எதிர்பொருளும் கேட்கல. பார்த்துக்கோங்க, இது என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து மிசை, இந்த மீங்கிறதும் மிசைங்கிறதும் ரெண்டுமே மேல் அப்படிங்கிறத உணர்த்துது. இதுவே வந்து உயர்ந்தோங்கு மரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மரத்தை பற்றி சொல்கிறாங்கன்னா உயர்ந்து ஓங்கு ரெண்டுமே வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அந்த உயர்ந்து ஓங்கு ரெண்டுமே வந்து உயரத்தை தான் சொல்லுது. அதனால் ரெண்டுமே ஒன்று தான். இந்த மாதிரி ஒரே பொருளை வந்து குறிக்க மாதிரி ரெண்டு சொற்கள் வருது அப்படின்னா அதை வந்து ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்லுவோம். இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பொருந்தா சொல்லை கண்டறிதல். இதில் பொருந்தா சொல்லை வியாழம்னு கொடுத்துருக்காங்க. இந்த முரல் வகுளி வாழை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் வகையில் குறிக்குது. இந்த வியாழம் அப்படிங்கிறது வந்து இது வந்து பாம்பு புலி அப்படிங்கிறத குறிக்கும். அதனால் இது மட்டும் வந்து பொருந்தா சொல்லாக இருக்கிறனால வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதிலே பாருங்கள் வாழை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மீன் வகைன்னு சொல்கிறோம். இதுவே வந்து அந்த பொது லகரத்தை வகர லகரத்தை ஆட் பண்ணால் இது வந்து வாழை பெண்ணை குறிக்கும், அதாவது இளம் பெண்ணை குறிக்கும். இதில் வந்து சிறப்பு லகரத்தை ஆட் பண்ணால் அது வாழை மரத்தை குறிக்கும். இந்த மாதிரி ஒரு சில சொற்கள் வரும்போது நம்ம அந்த மயங்கொலி சொற்களையும் போட்டு அதுக்கான மீனிங் என்னங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அடுத்த கொஷின் நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42. இந்த அகராதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 அகராதிகள் கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின் கேட்கும்போது வந்துட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீங்கள் எங்கே தான் கேள்விப்படுறீங்க அப்படின்னா தமிழ் சோர்ஸஸ் எதாவது பார்க்குறீங்க அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதையும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த கொஷின் இதில் வந்துட்டு ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு அதுக்கான அது பாடல் வரியில் என்னென்ன சொற்கள் வந்து எதிரெதிர் சொற்களாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து ஒரு குறுந்தொகை பாடல் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அருளும் அன்பும் நீக்கி துணை பிரிந்து பொருள்வயிற் பிரிவோர் உறவோராயின் உறவோராக மடவமாக மடந்தை நாமே அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் சொல்லியிருப்பாங்க. அதாவது பொருள்வயிற் பிரிவு அப்படின்னா பொருள் தேட வந்து தலைவன் செல்லும்போது தலைவி வந்துட்டு அவரோட ஆற்றாமையால் வந்துட்டு சும்மா வந்துட்டு நம்ம அதாவது புலம்புறோம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து இந்த பாடல் கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து உறவோர் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து நமக்கு வந்து மன வலிமை உடையோர் அப்படிங்கிறது தெரியும். உறவோர்னால் இது வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உறவோர்னால் அறிவுடையவர்னு சொல்கிறாங்க. அந்த மடமை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து அறிவில்லாதவரை தான் நான் வந்து அப்படி சொல்லுவோம். இதில் இந்த 2 சொற்களும் வந்துட்டு எதிரெதிராக அமைஞ்சிருக்கனால இதில் வந்து உறவோர் மடவம் அப்படிங்கிறது வந்துட்டு எதிரெதிராக அமைஞ்சிருக்கு. அதை தான் வந்துட்டு நம்ம இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஷின் ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் எடுத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறி கேட்குறாங்க. இது வந்து முக்காட்புள்ளி. நமக்கு வந்து தெரிஞ்சது வந்து இந்த முக்காட்புள்ளிங்கிறது பயன்படுத்தக்கூடிய இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா அதாவது உரையாடல் சம்மந்தமாக வரும்போது இப்போ மன்னன் சொல்கிறாங்க, அடுத்து வந்து அமைச்சர் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது உரையாடல் வந்துட்டு நமக்கு இந்த முக்காட்புள்ளி பயன்படுத்துவோம். அதுபோக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து தொகை சொற்களை விரித்து எழுதுவோம். இப்போ வந்துட்டு முத்தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த முத்தமிழை விரித்து எழுதும்போது நமக்கு இந்த மாதிரி வந்து முக்காட்புள்ளியை பயன்படுத்துவோம். இது வந்து இந்த நிறுத்தற்குறிகள் எங்கெங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறுத்தற்குறிகள் மாற்றி போட்டால் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சொற்றொடர் வந்து மீனிங்கே மாறிடும். அதனால் வந்துட்டு அதை கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஷின் 22வது கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இதை வந்துட்டு நான் எப்படி ஆன்சர் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கொஞ்சம் சொல்கிறேன். இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரை பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாந்துன்னா சந்தனம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அரைப்போம். அதனால் அது அரை அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுனை அப்படின்னா குடை அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணேன். இது ஏன் அப்படின்னா அது வந்து ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் வந்து நம்ம படிச்சிருப்போம். அதாவது என்னென்னா குள்ளக்குளையில் குடைந்து நீராடி அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்லியிருப்பாங்க. அது போக வந்து சனி நீராடுன்னு சொல்லி ஔவையார் சொல்லியிருப்பாங்க. நீர் மேலாண்மை சம்மந்தமாக வந்து
ஒரு 9வது புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து குள்ள குடைந்து நீராடி அப்படிங்கிறான். குடைந்து நீராடி அப்படின்னா, குடைந்து அப்படின்னா அது வந்து மூழ்கி நீராடுதல் சம்மந்தமாக சொல்கிறோம். அப்போ இந்த சுனைங்கிறது என்னென்னா, சுனைங்கிறது வந்து குடைந்துனா அதில் வந்து சுனையில் நீராடுறது சம்மந்தமாக தான் வரும் அப்படிங்கிறது பெஸ்ட் கெஸ் பண்ணி தான் இதை ஆன்சர் பண்ணேன். இதில் பாருங்கள், குருவி அப்படின்னா ஓப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஓப்புனா ஓட்டுறது சம்மந்தமாக சொல்கிறாங்க. அருவி அப்படின்னா இழிதல். இழிவு அப்படின்னாலே ஒரு என்ன சொல்கிறதுங்க, கீழ்நிலை அப்படின்னா அதாவது மேலிருந்து கீழ் லெவலுக்கு மாறுறது தான் அது கீழே, அதாவது கீழே விழுகிறது, அதெல்லாம் இழிதல் தான் சொல்லுவோம். அப்போ வந்து அருவிங்கிறது எங்கே வரணும் அப்படின்னா இழிதல் தான். அருவி வந்து தண்ணிக்கு மேலேருந்து கீழே வரும் இல்லைங்களா, இழிவான செயலை செஞ்சால் அவங்களும் கீழ்நிலையும் சொல்லுவோம். இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆன்சராகவே உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆப்ஷன் வச்சு ஃபிக்ஸ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னா அதை வச்சே நீங்கள் வந்து இதை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்த கொஷின், ஒளிமரபை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புல் அப்படின்னா சிமிழ்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த புல் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா பறவைன்னு சொல்லுவோம். புல் அப்படின்னா பறவை. இது எங்கேயோ படித்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஞாபகம் வந்தால் அப்படின்னா, எனக்கு வந்து திருக்குறளில் வந்து இது படித்த மாதிரி இருந்துச்சு. சரி எங்கே அப்படின்னு புல் சிமிழ்ந்தற்று அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் சிமிழ்க்கும்னு போட்டுட்டேன். பட் இங்கே வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது அது வந்து உண்மையிலே திருக்குறள் தான். அது ஃபுல்லாக ஞாபகம் வரல. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த திருக்குறள் வந்துட்டு தவம் மறைத்து அல்லவை செய்தல், புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்ந்தற்று அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்க. அதாவது தன்னுடைய தவக்கோலத்தை ஒருத்தர் மறைச்சிட்டு, அதாவது கெட்டதை செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து வேடன் வந்து புதரில் மறைஞ்சு, அதாவது பறவைகளை பிடித்தது போல் வந்து இதை ஒப்பிடுறாரு. அதை வந்து படித்தது ஞாபகம் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு இந்த கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒளி மரபுகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தொல்காப்பியமில் மரபியல் இருக்குது. அந்த தொல்காப்பியம் மரபியலை வந்து நீங்கள் படிங்க. அது வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, ப்ளஸ் ஏதாவது இந்த அதாவது என்னென்னா ஆண் பெண் பெயர்கள் வேறுபடும் இல்லைங்களா அந்த விலங்குகளுக்கு, அது வந்து குட்டி எதுக்கு வரும், பெட்டைங்கிறது எதுக்கு வரும், பேடுங்கிறது எதுக்கு வரும், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அதில் இருக்கும் மரபியலில். அது வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து படிக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு அதாவது காலம் கண்டறிய சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு நிகழ்கால தொடர் அப்படிங்கிறது வந்து பூமி சுழல்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், இதில் வந்துட்டு இடைநிலை பாருங்கள், கிறு கின்று ஆனின்று அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிகழ்கால இடைநிலை. இது வந்து எதிர்கால இடைநிலைன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இக்கெல்லாம் வந்து உங்களுக்கு எதிர்கால இடைநிலையில் வரும். அதுவே வந்து உங்களுக்கு இறந்த கால இடைநிலை அப்படின்னா இத்து, இட்டு, இற்று, இன்னும் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இறந்த கால இடைநிலை வரும். இதை வச்சு நீங்கள் வந்து இது என்ன காலம் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின், யானைகள் விரைந்து ஓடியது. யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது ஒன்றன்பால் விகுதியே அது என்ற ஒன்றன்பால் விகுதி இடம்பெற வேண்டும் சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன பால் கொடுக்குறாங்களோ அது சம்மந்தமான விகுதி தான் நமக்கு வரணும். 5 பால்கள் கொடுப்பாங்க. 5 பால்கள்னால் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால்னு சொல்லி நமக்கு 5 பால்கள் இருக்குது. இப்போ யானைகள் அப்படிங்கிறது பலவின்பால், விரைந்து ஓடினான்னு சொல்லி நமக்கு அதுக்கு தகுந்த விகுதி கொடுத்துருக்கணும். இது வந்து ஓடியதுன்னு கொடுத்ததுனால இது வந்து தவறாக தான் இருக்குது. இந்த மாதிரி கொடுக்குறத செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆல்ரெடி ஸ்கூல் புக்லேயே இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும், கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், பிறவினை தொடரை கண்டறிக. பிறவினை தொடர் அப்படின்னா தன்வினை பிறவினை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு செயலை வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது தன்வினை, ஒரு செயலை வந்து இன்னொருத்தரை செய்ய வச்சோம் அப்படின்னா அது வந்து பிறவினை. இந்த தன்வினை பிறவினை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிறவினை வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பி அப்படிங்கிறது வந்து வரும். இதை செக் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்கில் ஆல்ரெடி இருக்கும், பாருங்கள். இதில் அணிவித்தான் அப்படிங்கிறாங்க, இதில் வி வரும். இந்த மாதிரி படித்தானுங்கிறது வேறு, படிப்பித்தான் அப்படிங்கிறது வேறு. இந்த மாதிரி இந்த விகுதிகள் வருதுன்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க. தன்வினை பிறவினை வந்துட்டு உங்களுக்கு 9வது புத்தகத்தில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், எவ்வகை வினை என்பதை கண்டறிக.
இந்த கொஸ்டின் ஒரு அருமையான கொஸ்டின். இதுதான் வந்து படித்தவங்களையும் படிக்காதவங்களையும் வந்துட்டு வேறுபடுத்தக்கூடிய கொஸ்டினே இந்த மாதிரி கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் எடுத்தது வந்து உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. இந்த கொஸ்டின் பாருங்கள், இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்போ வந்து மாணவன் புத்தகத்தை படித்தான் அப்படின்னு போட்டிருக்குங்க. புத்தகத்தை படித்தான்னு வச்சுக்கோங்க. புத்தகத்தை படித்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாக மாறணும். இரண்டாம் வேற்றுமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ தான் இரண்டாம் வேற்றுமை. ஐ வந்து எது கூட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே புத்தகத்தைன்னு இருக்குங்களா, இதில் இருக்கிறது முதல் வேற்றுமையாக மாற்ற சொல்கிறாங்க. முதல் வேற்றுமையாக மாற்றும் போது என்ன அப்படின்னா புத்தகம்னு மட்டும் மாறும். ஏன்னா முதல் வேற்றுமைக்கு நமக்கு உருபு கிடையாது. புத்தகம்னு மாறிடுங்களா. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாக மாற்றணும். முதல் வேற்றுமை என்ன இருக்குது, இங்கே தான் இருக்குது. மாணவன் அப்படிங்கிறது தான் முதல் வேற்றுமை. இதை வந்து மூன்றாம் வேற்றுமையாக மாற்றணும் அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருபு என்னென்னா ஆள். இது வந்து மாணவனால் அப்படின்னு மாற்றுவோம். புத்தகம் மாணவனால் படிக்கப்பட்டதுன்னு மாற்றினீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா, செய்வினையை செயற்பாட்டு வினையாக மாற்றும் பொழுது மட்டும்தான் நமக்கு இந்த மேற்கண்ட அந்த வேற்றுமை வந்து மாறும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. இந்த மாதிரி வந்து கொஷின் வரும்போது கொஞ்சம் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வச்சு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த கொஷின்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அருமையான கொஷின். அடுத்த கொஸ்டின், கலை சொற்கள். வரலாற்றியலில் ஒயிட் ஹால் என்னும் சொல் எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பிரிட்டானிய அரசு அலுவலகத்தை குறிக்குது. இது கலை சொற்கள் PDF இருக்கும். இல்லை அப்படின்னா அதில் பாருங்கள், அதில் வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் படிங்க. எல்லாத்தையும் மெமரி பண்ண முடியாது, ஃபுல்லாகவே டிக்ஷனரி ஆகிட்டு தான் இருக்கும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாருங்கள். அப்பப்போ பார்க்குறதுல உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரைக் ஆகுதோ பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் லைவாக கேள்விப்படுறது, உங்களோட நாலேஜ் அப்டேட்டில் இருக்கிறத வச்சு தான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின், இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக்க. இந்த கலைச்சொல் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பொருத்தக்கூடியது தான். டென்சிட்டி அப்படின்னாலே அடர்த்தி உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்கள், டென்சிட்டினா அடர்த்தி. இதை வந்து ஃபஸ்ட்டு டென்சிட்டிங்கிறது வந்து 4th ஆப்ஷன் இருக்குது. அது வந்து ரெண்டுக்கு மேட்ச் ஆகும். இதில் வந்து 2ங்கிறது 2 இதில் இருக்கும். அடுத்தது பாருங்கள், டார்க்கஸ்ட் ஃபைபர் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இலைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் 4த்துக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா டார்க்கஸ்ட் அப்படின்னா இருட்டு, டார்க்கஸ்ட்னா மிக இருள்மை. இதே வச்சும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை தேர்க. இது கலைச்சொல் தான், படிச்சுக்கோங்க. இது கடற்கரை இயக்கம். அடுத்த கொஸ்டின் கலைச்சொல் தான், இதை பொறுத்தணும் எப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ப்ரீ சென்சார்ஷிப்னு கொடுத்துருக்காங்க. சென்சார்னாவே தணிக்கை. இதை பாருங்கள், ரெண்டாவது ஆப்ஷன் செக் பண்ணுங்கள். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஃபிட் பண்ணுறது ஒரே இதில் தான் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்படியே உங்களுக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா பொசஷன் அப்படிங்கிறத பாருங்கள். பொசஷன் அப்படிங்கிறத உடைமை, வச்சுருக்கிறது உடைமை தான் பொசஷன் அப்படிம்போம். இதை வந்து செக் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இந்த மாதிரி வந்துட்டு உங்களால் வந்து 4மே பொருத்த முடியல அப்படின்னா 1 பொருத்த முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் செக் பண்ணி அதில் நீங்கள் வந்து கேன்சல் பண்ண பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின், கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் சொல் தெரியணும். இதில் வெட்டரன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நிறைய வந்து நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது வெட்டரன் ஆக்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் சொல்ல வர்றாங்கன்னா திறனாளர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த வெட்டரனுங்கிற வார்த்தையெல்லாம் வந்துட்டு நீங்கள் நிறைய கேள்விப்படுவீங்க. நியூஸ் பேப்பர் நிறைய இது பார்ப்பீங்க. அதுலலாம் பார்த்திங்கன்னா இந்த வார்த்தை அடிக்கடி வரும். அடுத்த கொஸ்டின், கலை சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. இது ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். கிளேசியர் அப்படின்னா வந்து பனியாறு. அடுத்த கொஸ்டின், தனிமரம் காடாதலில் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகையை நீக்குதல்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பழமொழி 400 அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து இந்த மாதிரி பழமொழிகள் வந்து கொடுத்துருக்காங்க. 400 பழமொழிகள் இருக்கும். ஒவ்வொரு பாடலுமே பழமொழியோடு தான் முடியும். இதில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்லேயும் கூட நம்ம படிச்சிருப்போம். ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு படிச்சிருப்போம். இதில் வந்து தனிமரம் காடாதலில் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த தனிமரம் காடாதலில் அப்படிங்கிறது வந்து பகையை நீக்குதல் ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பாடல் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதிர்த்த பகையை இளையாதாய போல்தே கதிர்த்து கலையின் முதிராதே
தீர்த்து நனிநயப்ப செய்த நண்பெல்லாம் தீர தனிமரம் காடாதலில் அப்படின்னு சொல்லி முடியும் அந்த பாடல். அதாவது வந்து நம்முடைய பகையை வந்து சின்னதாக இருக்கும்போதே அழிச்சிடணும். ரொம்ப விட்டோம் அப்படின்னா அது முதிர்ந்துடும். அதுபோக நம்ம பகையாளிகளை வந்துட்டு நம்ம பிரித்து விட்டுறணும் அப்படிம்பாங்க. அதாவது அவர்களை ஒன்று சேர விடக்கூடாது அப்படின்னாங்க. ஒன்று சேர விடக்கூடாது அப்படின்னா அதாவது ஒரு தனி மரமாக விட்டால் அது தோப்பாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் வந்து பகையை நீக்குதல் சம்மந்தமாக வரும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பழமொழி 400ல் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரும். அக்காரம் பால் செருக்குமாறு, அயிலாலே போல்பயில், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாம்பின் கால் பாம்பறியும். இந்த மாதிரி வந்து பழமொழி 400ல் நிறைய இருக்குது. அது என்ன மீனிங்கில் உங்களால் வந்து செய்யுள் வந்து ஃபுல்லாக மனப்பாடம் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அது என்ன மீனிங்கில் சொல்கிறாங்க, எந்த இதுக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கூட போதும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். அடுத்த கொஷின், அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நட்பாளவை என்னும் இக்குறளை உணர்த்தும் பழமொழியை கண்டறிக அப்படிங்கிறாங்க. திருக்குறள் பேஸ் பண்ணி எல்லா கொஷினுமே இருக்குங்க. திருக்குறள் பேஸ் பண்ணி திருக்குறள் நிறைவு பண்ண சொல்லி கேட்குறாங்க. திருக்குறள் பேஸ் பண்ணி ஏதாவது சொல் கொடுத்து பொருள் கேட்பாங்க. திருக்குறள் பேஸ் பண்ணி இந்த மாதிரி பழமொழி கேட்குறாங்க. திருக்குறள் பேஸ் பண்ணி ஏதாவது ஊமை தொடரோ இல்லை வேறு ஏதோ கொடுத்து கூட கேட்குறாங்க. திருக்குறள் பேஸ் பண்ணி நிறைய கொஷின் வரும். இது யூனிட் 6க்கும் கூட வரும். அதனால் திருக்குறள் வந்துட்டு நல்லா படிச்சுக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பாருங்கள், அளக்கொண்ட அப்படின்னு இருக்காங்க. அளக்கொண்ட அப்படின்னா பிறரை வந்து அளவச்சு கொண்ட நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் அளப்போம் அப்படிங்கிறாங்க. அளப்போம் அப்படின்னா அப்படின்னா நம்மளை அள வச்சுட்டு போம் அப்படின்னா போகும் அப்படிங்கிறாங்க. நம்மளை அள வச்சுட்டு அது போயிடுமா. இழப்பினும் இழந்தாலும் பிற்பயக்கும் நட்பாளவை அப்படிங்கிறாங்க. பின்னாடி வந்து நமக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம் நன்மை பயக்கும் எது அப்படின்னா நட்பாளவை. நல்ல வழியில் வந்தது வந்து நமக்கு பின்னாடி நன்மை பயக்கும். ஆனால் பிறரை வந்து அள வச்சு நம்ம சேர்த்த செல்வம் எல்லாம் வந்து நம்மளை அள வச்சுட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. இந்த குறளுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதேங்கிற பழமொழி கரெக்டாக இருக்குது. ஸோ அதுதான் கேட்குறாங்க, அதை மேட்ச் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின், மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. இந்த மரபு தொடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடரடி படரடினா பெருங்குழப்பம், இது உங்களுக்கு தெரியும். ஈரொட்டு அப்படின்னாவே உறுதியின்மை, கைகூடுதல் அப்படின்னா சித்தி அடைதல். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி இதை வந்து மரபு தொடர் அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப் இருக்குது. அது பார்த்திங்கன்னா கிளிநொச்சி பதிப்பகம்னு நினைக்கிறேன், அவங்க போட்டிருப்பாங்க. ஒரு 38 பேஜஸ் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு சில வார்த்தைகளை வந்து நம்மளோட ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுவோம், ஒரு சிலதை வந்து யூஸ் பண்ணிட மாட்டோம். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது கொஸ்டின், மரபு தொடர். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஈஸி. ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்கன்னா தான் நீங்கள் அந்த தொல்காப்பியத்திலேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம், ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஓமையால் விளக்கப்பெறும் பொருளை கண்டறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் வந்து கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து அலையோய்ந்த கடல்னாலே உங்களுக்கு என்னது அமைதி தான். அடியற்ற மரம்னா வீழ்ந்துருது. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஈஸியாக போடலாம். இதுலேயே வந்துட்டு ஓமை இந்த மாதிரி இது டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. ஓமையாக இருக்கிறதுலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப கேட்கக்கூடிய கொஷினாக வரும். இந்த மாதிரி கேட்கக்கூடிய கொஷின் வந்துட்டு எல்லாருக்குமே மார்க் கொடுக்கக்கூடிய கொஷினாக தான் வரும். ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து ஃபுல்லாக இதுலேயுமே நோட் பண்ணி வச்சுருப்பேன் பாருங்கள். எல்லாமே இதில் வந்துட்டு 38னா ஒளிமரபு, பழமொழி 400, திருக்குறளில் பழமொழி அதை பேஸ் பண்ணி பழமொழி கேட்டிருக்காங்க. மரபு தொடர் கேட்டு பொருள் கேட்பாங்க. ஒளிமரபு ஓமை கொடுத்து பொருள் கேட்குறாங்க. பழமொழி கொடுத்து அதில் சொல் வச்சு பொருள் கேட்குறாங்க. கலைச்சொற்கள் வந்து கலைச்சொற்கள் எதை பேஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படிங்கிறது. அடுத்து சொல் பொருள், அது வந்து என்ன மொழி சொல், நூலாசிரியர் பொருத்தம், சொற்பொருள் வச்சு கேட்குறாங்க. அடுத்து வந்து இலக்கியத்தை பேஸ் பண்ண கொஸ்டின், பாடலடிகள் கொடுத்த கொஸ்டின் கேட்குறது. இந்த மாதிரி சம்மந்தமான எல்லா கொஸ்டினுமே பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தாற் போல அப்படின்னா உகிர் அப்படின்னா நகம் அப்படிங்கிறது தெரியும். அதனால் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸி தான், இது ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது வந்துட்டு இது பாருங்கள், இது வந்துட்டு ஈஸி தான். இது பாருங்கள், உங்களுக்கு சொல்கிறேன். கால் புக் அப்படின்னாவே மறுகவனிப்பு பதிவேடு அப்படின்னா ஒரு தபால் வந்துட்டு ஃபஸ்ட்டு வருது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ஆக்ஷன் எடுத்து கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம அதை கால் புக்கில் போட்டு வைப்போம். கால் புக்கில் போட்டு வச்சு அதை வந்து அந்த ப்ராப்பரான அந்த டைம் டேட் வரும்போது நம்ம வந்து அதை ஆக்ஷன் எடுத்து கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுதான் வந்து மறுகவனிப்பு பதிவேடுன்னு சொல்லுவோம். ரெக்கார்ட் இஷ்யூ ரெஜிஸ்டர் அப்படின்னா பதிவேடு வழங்கு குறிப்பேடு அப்படிமா. அதாவது நம்ம கையில் இருக்க ரெக்கார்டு வந்து யாராவது கேட்கும்போது வந்துட்டு அந்த ரெக்கார்ட் இஷ்யூ ரெஜிஸ்டரில் வந்துட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் கொடுப்போம். அதுதான் ரெக்கார்ட் இஷ்யூ ரெஜிஸ்டர் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாப்பர் சூட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறாங்க. பாப்பர் சூட் ரெஜிஸ்டர் அப்படின்னா வரியர் வழக்கு பதிவேடு
அப்படிங்கிறாங்க. அதாவது ஏழ்மை நிலையில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஏதாவது கோர்ட் கேஸஸ் ரன் ஆகிட்டுருக்கும் பண்ணும்போது அந்த கோர்ட் ஃபீஸ் பே பண்ணாத சம்மந்தமாகவும் அவங்க சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்துட்டு வரியர் வழக்கு பதிவேடுன்னு சொல்லுவாங்க. ஃபேர் காப்பி ரெஜிஸ்டர் அப்படின்னா சுத்த நகல் பதிவேடுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து செம்மைப்படி பதிவேடுன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டும் ஒன்று தான். சுத்தம்னாலும் செம்மைனாலும் ஒன்று தான், நகல்னாலும் படினாலும் ஒன்று தான். இதுதான் வந்து ஃபேர் காப்பி ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சம்மந்தமான கொஷின் தான். அடுத்தது அடோரிங் அப்படின்னா அதுக்கு வந்து போற்றுதல் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பேசிக்கான இங்கிலீஷும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் பாருங்கள். தோழன் என்னும் பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலேருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஃப்ரெஞ்சு மொழியிலேருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சிலதை வந்து கேட்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அலமாரி, குல்லா, இந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க. அந்த வந்து இந்த லத்தீன் மொழி சொற்கள், டச்சு மொழி சொற்கள், இந்த மாதிரி வந்துட்டு அப்புறம் வடமொழி சொற்கள்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து பொறுத்துற மாதிரியும் வரும். இது எம்மொழி சொல்னு கூட கேட்கலாம். அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் இலக்கியம் சம்மந்தமான கொஸ்டின். இலக்கியம் நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு இலக்கியத்தை வந்து நம்ம கடைசியாக வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி நீங்களே ஆன்சர் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பூட்கை என்னும் சொல்லின் பொருளை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பூட்கை அப்படிங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா நீங்கள் 9th 10th தெரிலிங்க, பாருங்கள். பூட்கை இல்லோன் யாக்கை போல அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். ஆலத்தூர் கிழார்னு சொல்லி ஒருத்தர் எழுதியிருப்பாங்க, ஒரு ஆசிரியர். அது வந்து ஆலத்தூர் கிழார் வந்து எழுதியிருப்பாங்களா, அவங்க பார்த்திங்கன்னா பூட்கை இல்லோன் யாக்கை போலான்னு சொல்லியிருப்பாங்க. இதில் பூட்கை அப்படின்னா குறிக்கோள் இல்லாத உடம்பு மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு இது வந்து குறிக்கோளோடு தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதைத்தான் வந்து பூட்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பொருள் டைரெக்டாக கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸி. இதெல்லாம் வந்துட்டு இலக்கியம் பேஸ் பண்ண கொஸ்டின் எல்லாம் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் ஆன்சர் பண்ணிக்கலாம். இது ஈஸி தான். கண்ணெழுத்துக்கள் சம்மந்தமான கொஸ்டின். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள். அது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள்னு கேட்குறாங்க. ஏலாதி அப்படின்னா இதில் வந்து 6 மருந்து பொருட்கள் இருக்கும். சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். இதில் கண்டங்கத்திரிங்கிறது வராது. இந்த கண்டங்கத்திரி இந்த மருந்து பொருட்கள் வந்து இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கிற மருந்து பொருட்கள் சம்மந்தமான நூல்கள் என்ன, அதில் இருக்கிற மருந்து பொருட்கள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது திரிகடுகம்னா சுக்கு, மிளகு, திப்பிலி. அது வந்து அது சிறுபஞ்ச மூலம்னு ஒரு நூல் இருக்குது. இதில் சிறுபஞ்ச மூலமில் பஞ்சம்னாவே 5, இதான் மூலம் அப்படின்னா வேர்கள். இந்த 5 வேர்கள் மூலிமா வந்து நோயை குணப்படுத்துகிற மூலிமா வந்து அது மாதிரி வந்துட்டு உங்கள் இதில் 5 கருத்துக்கள் மூலிமா வந்துட்டு மக்களை வந்து நல்வழிப்படுத்துது. அதனால் வந்து இது சிறுபஞ்ச மூலம்னு சொல்லுவாங்க. இந்த சிறுபஞ்ச மூலமில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கேட்பாங்க. அது பார்த்திங்கன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி அப்படிங்கிறது இருக்குது. இந்த கண்டங்கத்திரிங்கிறது வந்து சிறுபஞ்ச மூலத்தோட இது. அதனால் அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து பொருந்தாதது. அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் வந்து பாடலடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தேர்வு செய்க. தூற்றின்கண் தூவிய வித்துன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி இது வந்து மேக்ஸிமம் வந்து இந்த சின்ன இது ஒரு லைன் வருது அப்படின்னா இது வந்து 14 கீழ்கணக்கில் இருக்கிற நூல்கள் தான் கேட்குறாங்க. மேக்ஸிமம் வந்து அறநூல்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அதில் இருந்தால் கொஸ்டின் வருது. தூற்றின்கண் தூவிய வித்துங்கிறது பழைய புத்தகத்தில் இருக்குது, சமச்சீர் புத்தகத்தில். அதில் பார்த்திங்கன்னா திரிகடுகமில் வரும் தூற்றின்கண் தூவிய வித்துங்கிறது. உன்பொழுது நீராடி உண்டலும் தோல்வெற்றிச் சாயனும் சான்றாண்மை குன்றாண்மை இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல். அப்புறம் வந்துட்டு தூற்றின்கண் தூவிய வித்துக்கு வந்து புதரில் விது, அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா தூறு அப்படின்னா புதர் சொல்லுவாங்க. புதரில் கொண்டு போய் நம்ம விதையை போட்டால் அது முளைக்காது. இதுக்கு வந்து ஒரு பாடல் இருக்கும், அது மறந்துருச்சு, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இந்த சம்மந்தமான கொஸ்டினும் வரும். அடுத்தது வந்து 49வது கொஸ்டின் பாருங்கள். அழிவில்லாத செல்வம் கல்வியே, அதனை விட வேறு சிறந்த செல்வம் வேறு உண்டு அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து திருக்குறள் பேஸ் பண்ண கொஸ்டின். இது வந்து இதுக்கு என்ன திருக்குறள் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருக்குறள் எதுக்கு படிக்க சொல்கிறோம் அப்படின்னா, திருக்குறளை பேஸ் பண்ணி நீங்கள் புரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின் எல்லாமே ஆன்சர் பண்ணலாம். திருக்குறள் பேஸ் பண்ணி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இது மூலிமா நமக்கு வந்து சொற்பொருள் நிறைய தெரிய வரும். இது வந்து நமக்கு ஒரு செம வெயிட்டேஜான டாபிக் திருக்குறள். அதனால் திருக்குறள் வந்து படிக்கிறத வந்துட்டு ஒரு அதிகாரம் அல்லது 2 அதிகாரம் வந்து ஒரு நாளைக்கு படிக்கிறத வந்து ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இது வந்து ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கு ஸ்கோர் வந்து ரொம்ப பூஸ்டப் ஆகும்.
இதுக்கு என்ன திருக்குறள் வருதுங்கிறது மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றாராக மதிக்கப்படுவர். இதுவும் திருக்குறள் தான். கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார் அப்படிங்கிற திருக்குறள் தான். அதாவது கற்றவருள் கற்றார்னு சொல்லி, அதாவது படித்தவங்கன்னு சொல்லி யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, கற்றார் முன், அதாவது படித்தவங்க முன்னாடி கற்ற செலச் சொல்லுவார் அப்படின்னா, தாம் கற்றவற்றை வந்து தெளிவாக கூறக்கூடியவர், அதாவது தெளிவாக வந்து விளக்கக்கூடியவங்களை தான் நம்ம படித்தவங்கன்னு சொல்லுவோம். அதைத்தான் வந்து இந்த திருக்குறள்லேருந்து கொடுத்துருக்காங்க இந்த கொஷினு. இப்போ வரைக்கும் 50 கொஷின் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற கொஷின் பார்ப்போம். இது வந்து ஒரே வீடியோவாக கொடுக்க முடியல, அதனால் வந்துட்டு இதில் இருக்கிற டாபிக்ஸும் நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது சம்மந்தமானது தான் எல்லாமே. இப்போ வரைக்கும் 50 கொஷின் பார்த்தாச்சு. இன்னும் இருக்கிற 50 கொஷின் பார்ப்போம். அடுத்து வந்து குரூப் 2க்கும் இதே மாதிரி எடுத்திருக்கேன். குரூப் 2க்கு எடுத்துகிட்டு குரூப் 2க்கும் எந்த மாதிரி வருது, அதாவது நமக்கு தெரியாத சொற்கள் எப்படி கேட்குறாங்க, இது வந்து எங்கேயாவது படிச்சிருக்கிற வழி இருக்கா அப்படிங்கிறது சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சொல்லலாம் வரும், இந்த மாதிரி சொற்கள்லாம் வரும். இதெல்லாம் எங்கே படிச்சிருப்பீங்க எப்படி அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்கிறேன். உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை வந்து எப்படி ஆன்சர் பண்ணலாம், ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணி படிக்கும்போது எந்தெந்த கொஸ்டின்லாம் நமக்கு வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கும், எவ்வளோ மீதி கொஸ்டின்லாம் எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. டெலிகிராம் வந்து ஜூன் 22 வரைக்கும் நீட் எக்ஸாமுக்காக பேன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி அப்டேட்ஸ் வந்து அதிலவே தர்றோம். அதுக்கான லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நிலன் பூரணின்னு சொல்லி வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.